அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரிக்கு நேரடியாக அளவெடுத்து ஒரு ஜாக்கெட் வந்து கட் பண்ண போறோம். அதனுடைய அளவீடு உயரம் 14.5, மார்பு 38, நடுமார்பு 39.5, ஷோல்டர் 17, ஆம்ஹோல் சுற்றளவு 17, கை இறக்கம் 7, கை சுற்றளவு முன்கை சுற்றளவு 12, பின் கழுத்து 9.5, முன் கழுத்து 6.5, இடுப்பு 35. இதுதான் அளவீடு. இதை வச்சு மெஷர்மெண்ட் படி நம்ம அதில் ஒரு கட்டிங் வீடியோ போட போகிறோம். பாருங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ அடிப்பகுதியில் கொஞ்சம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு லைனை போட்டு அதை கழிச்சிருவோம். அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சு தையலுக்காக வேண்டி, அதாவது இடுப்பு பட்டி. அடுத்து உயரம் எவ்வளவு? 14.5க்கு நம்ம என்ன செய்கிறோம்? 15 வைக்கிறோம். 1/2 இன்ச்சு தையல் தும்பு, 1/2 இன்ச்சு எவ்வளோ? தையல் தும்பு. ஓகேவா? இப்போது அதிலிருந்து கழுத்து 9.5, 9.5க்கு 9.25 வச்சுக்கிட்டோம். 1/4 இன்ச்சு தையல் தும்பு. ஓகேவா? இப்போது இதை ஒரு லைன் போட்டுருவோம். ஓகேவா? மார்பு சுற்றளவு எவ்வளோ பார்த்தோம்? 38 டிவைடட் பை 4, 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு லூஸுக்கு வச்சுக்கிறோம். 9.5 ப்ளஸ் 1 இன்ச்சு 10.5. எவ்வளோ வைக்கிறோம்? 10.5. இப்போ 1/2 இன்ச்சு தையல் தும்பு. 1/2 இன்ச்சு எவ்வளவு? தையல் தும்புக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஓகேவா? இது ஒரு லைனிங் ப்ளவுஸ். சரியா? இப்போ ஷோல்டர் எவ்வளோன்னா 17 பாதி 8.5. 17 பாதி 8.5. ஷோல்டர் 17 பாதி 8.5. நம்ம 2 இன்ச்சு கழிக்கிறோம். 2 இன்ச்சு கழிச்சிட்டு அது போக ஒரு 1/4 இன்ச்சு கழிச்சிடும். மொத்தம் எவ்வளோ கழிக்கிறோம்னா ஒரு 2.25 இன்ச்சு கழிக்கிறோம். இது 6.25 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? இப்போது 2.25 இன்ச்சு இதில் கழிச்சிருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் கழுத்து இறக்க இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சை நம்ம வந்து குறைச்சிட்டோம். சரியா? குறைச்சிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போது இதில் ஒரு 3/4 இன்ச்சு என்ன செய்யணும்? தையல் தும்பு 1/2 இன்ச்சு ஆம்ஹோல் தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு கழுத்துக்கும். ஓகேவா? கழுத்துக்கு வந்து 2.25, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கிடைக்கும்போது அது 3 இன்ச்சாக மாறிக்கணும். இப்போது கழுத்து 2.25. இங்கே வைக்கும்போது நம்ம அதில் ஸ்கொயராக தான் வைக்க போகிறோம். அப்போது இங்கே எவ்வளோ வைக்கிறோம்? 2.25னா இங்கே 2.5. ஸ்கொயர் மீன்ஸு பாக்கழுத்து. இங்கே எவ்வளோ வைக்கிறோம்? 2.25, இங்கே 2.5. இது என்னதுமா? பாக்கழுத்து தான் வைக்கிறோம். பாக்கழுத்து வைக்கும்போது இந்த பக்கம் 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. அப்போ தான் பாக்கழுத்து வந்து ஷேப் கரெக்டாக கிடைக்கும். சரியா? ரவுண்ட் கழுத்து வைக்கும்போது இங்கே 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது இது போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்கிறோம்? இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரவுண்டு வந்து எப்படி நம்ம இந்த இறக்கம் இருப்பாருங்க, இந்த இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆம்ஹோல் இறக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ரவுண்டு அளவை வச்சு 3ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது ரவுண்டு 17 வகுத்தல் 3 எவ்வளோ கிடைக்குது? 5.5. 5.5க்கு 5.5 ஒரு கோடும் கிடைக்குது. நம்ம 5.5 வச்சுக்கலாம். இது இறக்கம் எவ்வளோ வைக்கணும்? 5.5. ஓகேவா? 5.5 வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். 5.5 வச்சு ஒரு கோடு போட்டுக்கணும். ஓகே, 5.5. இப்போது என்ன செய்யறோம்னா இதை ஒரு 1.5 வச்சுக்கோங்க. ரேஞ்சுக்க வச்சு ஓகேவா? 8.5 இன்ச்சு கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த ரவுண்டு வந்து 8.5 இன்ச்சு இருக்குதான்னு பார்ப்போம். பார்த்தா நம்ம போட்டது சரியாயிடுச்சு. 8.5 இன்ச்சு இருக்குது. ஓகேவா? பாருங்கள், 8.5 இன்ச்சு இருக்குது. இப்போ அடுத்து என்ன செய்யறோம்னா பேக் தட்டில் டாட்டு
10 வச்சோமா, 10 5.25, 10 பாதி அளவு 5.25, 5.25 இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ உயரம் நம்ம 4 இன்ச்சு வச்சுக்கலாம், போதும் 4 இன்ச்சு. இது என்ன செய்கிறோம், 4 இன்ச்சு வச்சுக்கலாம். இதை ஒரு லைனை போட்டு விட்ருவோம். இது ஒரு அடையாளத்துக்கு தான், ஏன்னா தைக்கிறவங்க கரெக்டாக பார்த்து தைச்சிருவாங்க. நம்ம அவங்களுக்கு ஒரு அடையாளம், இப்போ இதில் வீடியோ எடுக்கிறதுனால ஒரு அடையாளத்துக்கு உங்களுக்கு புரிதல் வேணும்ல, அதனால தான் இந்த கோடு போடுறோம், இல்லை தேவையில்லை. சரியா? வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியணும், அதனால தான் இந்த இது. ஏன்னா தைக்கும் போதே அவங்க வச்சுருவாங்க. இப்போ நீங்களே கட் பண்ணி நீங்களே தைக்கிறதா இருந்தால் இந்த கோடு தேவையில்லை, இந்த அளவீடு தேவையில்லை. இது ஒரு கிராஸ் போட்டாச்சு. இந்த கிராஸ் எதுக்குன்னா இடுப்பு பட்டி கொஞ்சம் கிரிப் கிடைக்கும், அதாவது இந்த பக்கம் சுருக்கு வராது, இது கொஞ்சம் இழுக்கும். இதை பிடிக்கும்போது இது இப்படி ரவுண்டு ஷேப்பில் போயிடும், அதாவது இப்படி வளைஞ்சிரும், இப்படி வளையாது, நேரம் வந்துடும். அதுக்காக வேண்டி தான் இதை போடுறோம். சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிடுவோமா? இப்போ ரெடி. இப்போ நம்ம தையலுக்கு இதில் அடையாளம் போட்டு விட்ருவோம். தையலுக்கு இதில் ஒரு அடையாளம், அடுத்து பேக் டாட்டுக்கு ஒரு அடையாளம், அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சது. அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவு எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். அது 8.5 இன்ச்சு ஸ்லீவு, சுற்றளவு 17 பாதி 8.5, ஒரு 75% வச்சு மடிச்சிடும். இதை துணி ஒட்டு போட்டு தைச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டு கிளாத்தாக தைச்சிக்கலாம். இப்படி மொத்தத்துக்கு இப்போ 4ஆக மடித்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா 4 பக்கமும் ஒட்டு. இது அப்படி தேவையில்லை. என்ன செய்யலாம், 2 சைடு மட்டும் ஒட்டு கொடுத்தா போதும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் மடிக்கிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மெத்தடில் மடிக்கிறோம். மடித்து இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவ் எப்படி ஆர்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். இது லைனிங் ப்ளவுஸு 1/2 இன்ச்சு போதும், அடித்து திருப்பிக்கலாம். ஓகேவா? இது ஒரு 7 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ அவங்களுக்கு பாடி அளவு 38 டிவைடட் பை 10, 38 டிவைடட் பை 10, அப்போது 3.25 இன்ச்சு தேவை. கரெக்டாக? நம்ம 3.25க்கு 3 வச்சுக்கலாம். 3.25 ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும், 3 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/4 இன்ச்சு 3 வச்சு போட்டுருவோம். ஓகேவா? இப்போ இங்கே 8.5 இன்ச்சு வைக்கிறோம். 8.5, இங்கேருந்து ஒரு 1.5. அவங்களுக்கு 12 இன்ச்சு, அப்போது 6 இன்ச்சு கை சுற்றளவு வைக்கிறோம். முன்கை சுற்றளவு 6 இன்ச்சு வைக்கிறோம். 12 இன்ச்சில் பாதி 6. இந்த கோடை போட்டுருவோமா? இப்போ இதையும் இந்த கோடும் போட்டுருவோம். சரி பாருங்கள், இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எந்த மாதிரி இந்த வளைவு எந்த மாதிரி எடுக்கிறோம் பாருங்கள். 8.5 பாதி 4.25, 4.25 இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த 4.25 என்ன செய்யுங்க, ஒரு கோடு அடையாளம், அதே இது வச்சுக்கோங்க.
இங்கே அடையாளப்படுத்தியாச்சு. இப்போது 3 இடத்துல நாம் என்ன செஞ்சுருக்கோம், அடையாளப்படுத்தியிருக்கோம். நல்லா பாருங்கள், 3 இடத்துல அடையாளப்படுத்தியிருக்கோம். இதில் இங்கே ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டு ஃபஸ்ட்டில் என்ன செய்யணும்னா இப்படி சும்மா டாட் மாதிரி வச்சு விட்ருங்க. இந்த லைனும் இந்த இந்த மையத்தில் உள்ள லைனும் இதுவும் ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி இதுவும் இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகும். ஆச்சா? அப்போ என்ன செய்யுங்க, இது மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா அப்படியே கண்டினியூவாக அப்படியே சுற்றி விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து என்ன செய்யறோம்னா இந்த லைனும் இந்த லைன் ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் ஆகுதா? ஓகே, இதை கொண்டு வந்துடுங்க, இதில் கொண்டாந்து பட்டுருங்க. இப்போ இதே என்ன செய்கிறோம்னா இதையும் அதே மாதிரி லைன் போட்டுரும். போட்டாச்சா? இப்போது இந்த லைன் இது கொஞ்சம் உள்ளடிச்சு தான் இருக்கணும், இதோட ஒட்டி வரக்கூடாது, அது உள்ளடிச்சு தான் இருக்கணும். உள்பகுதியில் இருந்தால் தான் இது கொஞ்சம் இறக்கமாக இருக்கணும். இந்த அளவுக்கு இறக்கம் இருக்கணும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். ஆனால் அது 1.25 இருக்குது, நமக்கு 1.5 இருந்தால் கூட போதும். இது நேராக வரணும், ஷோல்டரில் நேராக வரணும். இது கொஞ்சம் வளைவாக வரணும். அப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பித்து இதை என்ன செய்யலாம், அப்படி கொண்டு போயிடும். இப்போது கட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? கட் பண்ணுறேன் பாருங்கள். இது கொண்டு போய் இந்த 1.5 இன்ச்சில் இருந்தே இப்படி வளைச்சிருங்க. அது வளைச்சிருங்க. இது அப்படியே கொஞ்சம் உள்ள நகர்த்தி அப்படி கட் பண்ணிட்டுருங்க. என்ன செய்யணும், உள்ள நகர்த்தி கட் பண்ணிடும். இப்போ இதை அடையாளப்படுத்திடும். இந்த கவர் தட்டை வந்து நம்ம கட் பண்ணணும்னா இதில் துணி ஜாயிண்ட் அடிக்கணும். இதை ஜாயிண்ட் அடித்தா தான் இதை வந்து நம்ம வெட்ட முடியும். அதனால் இப்போதைக்கு இதை நாம் கட் பண்ணலை. ஜாயிண்ட் அடிச்சுட்டு கட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் தட்டுங்களை எப்படி வடிவமைக்க போகிறோம் பாருங்கள். இப்போது நம்ம கிராஸாக இதில் கிராஸ் கட்டிங் தான், அதனால் சொல்கிறேன், கிராஸ் கட்டாகவே போட போகிறோம். பாருங்க, ஒரு கிராஸாக போட்டுட்டு முன்கழுத்து நமக்கு 6 தேவை. 6 வைக்கிறதுனால சரியாயிடும். அதை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இப்போ நம்ம அவங்களுக்கு முன் மார்பு வந்து உயரத்தை நம்ம வந்து எடுக்கணும். எப்படி எடுக்கணும், முன் மார்பு உயரம், அதாவது ஷோல்டர்லேருந்து அடி மார்பு வரை அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா நடுமார்பை வச்சு தான் எடுக்கணும். நடுமார்பு 39.5 டிவைடட் பை 3. அப்போ எவ்வளோ இருக்குது, 13.25. என்ன செய்யணும்னா 13.25 வச்சு இங்கே நாம் எடுத்துக்கிட போகிறோம். பாருங்கள், 13.25 வச்சு அது போக அரை இன்ச் தையல், அப்போ 13.25. ஓகேவா? இதில் நாம் ஒரு லைன் போட்டுக்க. இதுதான் அடி மார்பு. இப்போ இங்கேருந்து கழுத்து அளவு எவ்வளோ வச்சோம், 6.25. அதே 6.25 இங்கே வைக்கிறோம். 6.25 ஒரு 3/4 இன்ச்சு கழிக்கிறோம். இங்கே 2.5 இன்ச்சு ஒரு கோடு விடுறோம். 2.5 இன்ச்சு ஒரு கோடு விடுறோம். அப்போது இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஆம்கோல் வந்து மார்க் பண்ணணும். ஆம்கோலும் மார்க் பண்ணியாச்சு. ஓகேவா? நம்ம என்ன செய்யலாம், இதை எடுத்துடலாம். ஓகேவா?
இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து ஷோல்டருக்கு ஒரு அரேஞ்சு தையல் தும்புக்கு அதையும் நாம் என்ன செய்கிறோம், மென்ஷன் பண்ணிடுறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு இதை மடித்து வச்சு அப்படி கோடை போட்டுருவோம். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த லைன்லாம் இணைச்சி விட்டுடலாம். எல்லாத்தையுமே இணைச்சிருவோம். இணைச்சிட்டு இப்போ முன்கழுத்து 6.5 கால் வச்சுக்கிறோம். நமக்கு தேவை 6.5, ஆனால் 6.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 1/4 இன்ச்சு தையலுக்கு. சரியா? போட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்ட் எடுக்கணும்ல, அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பகுதியில் ஒரு 1/4 இன்ச்சு, இப்போ 4 பக்கமும் 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 4 பகுதியும் நம்ம எடுத்துட்டு இந்த கிராஸாக ஒரு கோடு போடுறோம். கவனமாக பாருங்கள். இந்த கிராஸ் ஓகேவா? கிராஸ் கோடை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம இங்கேருந்து இந்த வளைவை கழுத்து கொண்டு போயிடுறோம். இங்கேருந்து இந்த வளைவை செய்கிறோம், கொண்டு போயிடும். ஓகே, இப்போ இது ரவுண்ட் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, இங்கே டாட் பிடிப்போம். ஆம்கோல் அக்கிள் டாட் இருக்குதுங்களா, இந்த அக்கிள் டாட் ஒன்று பிடிப்போம். இங்கே ஒரு டாட் பிடிப்போம், இங்கே டாட் பிடிப்போம். இப்போது இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 13.5 வச்சோம்னு வச்சுக்கோங்க. 13.75 வச்சோம். 13.75 இந்த யோக் பெட்டிக்குள்ளே கிராஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். யோக் பெட்டிக்குள்ளது 13.75 / 8. அப்போ எவ்வளோ வருது? 1.25 வருது. எவ்வளோ வைக்கிறோம்? 1.25. இங்கே ஒரு 1.25, இந்த பகுதியில் ஒரு 1.25. ஓகேவா? 1.25 அதை வச்சிட்டோமா? அடுத்து இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எங்களுக்கு முன்தட்டு இருக்குல்ல, முன்பகுதி, அது வந்து 9.5 இன்ச்சு வைக்கணும். இந்த முன் போர்ஷனுக்கு இந்த அகலம் இருக்கு பாருங்க, இந்த அகலம் வந்து 9.5 இன்ச்சு முன் போர்ஷனுக்கு. அப்போ 9.5, இது ஒரு 1/2, 10, அப்புறம் தையலுக்கு ஒரு 1/2. எவ்வளோ ஆச்சு? 10.5. ஓகேவா? இப்போ 10.5 வச்சு என்ன செய்கிறோம்? இதில் ஒரு கோடு போட்டுரும். 10.5 வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிடும். வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா,
இந்த லைனை போட்டு, ஓகேவா? இந்த லைன் போட்டாச்சா? இதை இப்போ தான் நம்ம இதில் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைனா 1/4 இன்ச்சு இதில் ஒரு கோடு போட்டுருவோம் தையல் துணுக்கு. இது தையலுக்கு. அப்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போது இதில் இருந்து நடுமார்பு அகலம், நடுமார்பு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, பாயிண்ட், அது எப்படி வைக்கணும்னா நடுமார்புடைய அகலத்தை வச்சு வைக்கணும். 39.5 வகுத்தல் 10. அப்போது 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. என்ன செய்கிறோம்? 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி, 4 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி வச்சிட்டோமா? இதில் நேராக ஒரு கோடை போட்டுரும். இப்போது இந்த உயரம் நமக்கு வேணும்ல, இந்த உயரம் எப்படி வைக்கிறதுனா 39.5 வகுத்தல் 12 வச்ச உயரம் வருது 3.5 வருது. 3.5 கிடையாது, 3.5க்கு ஒரு கோடு கம்மியாக வருது. எவ்வளோ வருது? 3.5க்கும் ஒரு கோடு கம்மி. அப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல நம்ம அடையாளப்படுத்திடுறோம். 3.5க்கு ஒரு கோடு கம்மி, இதில் நம்ம அடையாளப்படுத்திடுறோம். படுத்திட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையல் காண்டி அடையாளப்படுத்திடுறோம். இப்போது இது 3.5க்கு ஒரு கோடு கம்மி, கீழே இருந்து அளக்கணும். இதை இப்போ தையல் காண்டி ஒரு 1/2 இன்ச்சு இதில் கோடு போட்டுறணும். இந்த கோடு எதுக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவை நம்ம எடுக்கணும். இந்த அளவு எப்படி எடுக்கிறதுனா பாருங்கள், இடுப்பு 35, இடுப்பு அளவு 35, சரியா? நடுமார்பு 39.5, 39.5. அதை மைனஸ் பண்ணுங்க, 35 வச்சு 15 மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 4.5 வருது. இதுதான் இதனுடைய அளவு. 4.5னா 2.25, 2.25. ரெண்டே கால் 1.25 4.5ல் 1.25 அப்போது ஒரு பகுதிக்கு 2.5 இன்ச்சு, ஒரு பகுதிக்கு 2.5, அடுத்த பகுதிக்கும் இதே 2.5, ஓகேதானா? இது மேலே இந்த 1/2 இன்ச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது ரெடி அளவு. இந்த ரெடி அளவில் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே வச்சு எடுத்துடக்கூடாது. இங்கே வச்சு எடுத்தால் தப்பாயிரும். அதனால தான் ரெடி அளவில் வச்சு அந்த 1/2 இன்ச்சு கோடு போட்டது, 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி கோடு போட்ட காரணம் அதுதான். இப்படி வச்சுக்கோங்க. இது ரெடி அளவு, ஓகேவா? இதுதான் அளவு. இப்போ இது வந்து 1.5 இருக்கும். அப்ராக்சிமெண்ட்டாக இந்த 1.5 தான், சரியா? இதுதான் அளவு. இப்படி தான் நீங்கள் அளவு எடுக்கணும், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம 1/2 இன்ச்சு வச்சு இதை இணைச்சிருவோம், இந்த கோட்டை இணைச்சிருவோம். பாருங்க, அடுத்து இங்கே ஆம்கோல் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது என்ன செய்யறோம்னா 35 இடுப்பு 35ல் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 8 32 4 3 8 வரும். 8 இங்கே ஒரு கோடு கம்மியாக இருக்குது, 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. அதே மாதிரி இதில் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மி. இப்போ 8 இந்த வந்தாச்சா? 8 அவ்வளோதான். 8 இப்போ இந்த அந்த கிராஸ் கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த கோடை நம்ம போட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதிலேருந்து கோடு போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்போது 1.5 இன்ச்சு நமக்கு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சை அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? தையலுக்கு 1.5 இன்ச்சு இப்போ முடிஞ்சது, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ கட் பண்ணிடுவோமா? வாங்க கட் பண்ணுறோம். இப்போ என்ன செய்கிறோம்னா இதை நேராகவே கட் பண்ணுங்க. அப்புறமா சொல்கிறேன் ஏன்னு. நேராக கட் பண்ணி ஒரு கிராஸுக்கு ஒரு கட்டிங் போட்டு அப்படியே மறுபடியும் இதை கிராஸ் வந்து ஒரு நேராக இந்த லைன்லேயே அப்படியே கட் பண்ணிடுங்க.
கட் பண்ணியாச்சா? ஏன் நேராக கட் பண்ண சொன்னேன்னா, இந்த பாருங்கள், இதை இந்த மைய கோடு இருக்குல்ல, இந்த கோடை இதோட சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து சமமாக இருக்கணும், மாறிடக்கூடாது. இதுவும் சமமாக இருக்கணும், மாறிடக்கூடாது. மாறாமல் ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப் வெட்டுறதுக்காண்டி தான். லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் வச்சா இதை அப்படியே உழைக்காமல் இந்த இடத்துல அடையாளப்படுத்திடுங்க. இதையும் அடையாளப்படுத்திடுங்க. அடையாளப்படுத்தியாச்சா? அடையாளப்படுத்திட்டு அடுத்து இந்த கிராஸை கட் பண்ணி கழிச்சிருக்கேன். ஓகேவா? கழிச்சிட்டு அடுத்து இதையும் கழிச்சுட்டு அவ்வளோதான். இப்போது இதில் அடையாளப்படுத்திடுவோம். சைடு டாட், ஆம் கோல் டாட் அடையாளப்படுத்தியாச்சு. இப்போது நமக்கு ஒரு ஜாக்கெட்டு கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா?